Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனே சொல்லலாம். முக்கியமா டயட் இருக்கவங்கள கண்டிப்பா எடுத்துக்கலாம். வளர்ற குழந்தைகளுக்கும் கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பாயாசம் செய்ய என்னெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்துட்டு ஒரு 5-6 எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல வெறும் வாணலியை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் போல் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. ஏன்னா அது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது உங்களுக்கு வாசனையும் சரி கலரும் சரி கொஞ்சம் மாறிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே வச்சு வந்து குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பருப்பு வறுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கழியவெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம அப்படியே தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா பருப்பு க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா 1:4 ரேஷியோவில் நான் தண்ணி விட்டுருக்குறேன். நீங்கள் இன்கேஸ் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தேவைப்படாது. அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது நல்லா கொதிப்படட்டும், நல்லா வேகணும். அதாவது ஒரு 3/4 பதம் வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை உருக்கிட்டு இது கூட சேர்த்திடலாம். இந்த பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் A, B, C, E இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம், இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால 9 மந்த்ஸ் எபோவ் இருக்க கிட்ஸ்க்கு வந்துட்டு இது நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி பாயசம் மாதிரி லைட்டாக செஞ்சு கொடுத்தாலும் சரி, அல்லது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பருப்பில் அப்படி குக் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு 11 o'clock டைமில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது இந்த வெல்லத்தை வந்துட்டு நம்ம உருக்கிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாகு காய்ச்சி போகிறது கிடையாது. இது ஃபுல்லாக மெல்ட் ஆச்சுன்னா போதும். இப்போ எல்லாமே வந்துட்டு உருகிடுச்சு. இன்னும் சின்ன சின்ன கட்டிகள் மட்டும் இருக்குது, அதுவும் உருகிடுச்சுன்னா போதும். இது வந்துட்டு கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த உணவுன்னே சொல்லலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்திடலாம். ஒரு வேளை நீங்கள் பருப்பை வந்துட்டு குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் சரி, அதுவும் பார்த்திங்கன்னா 3/4 பதம் வர்ற அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வெல்லத்து கூட சேர்த்து கொதிக்க வைக்கும் போதும் சரி, ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் பால் கூட சேர்த்தியும் கொதிக்க வைப்போம். அப்படிங்கும்போது அது நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். அந்த பாயசத்தோட டேஸ்ட்டையே பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ வந்துட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஏலக்காயும் நல்லா இடித்து இது கூட சேர்த்திடலாம். இது ரெண்டும் சேர்ந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம முதல் பதம் தேங்காய் பால் தான் இதுக்கு எடுத்திருக்கோம். அது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இதை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா வாசனையும் சரி கலரும் சரி சூப்பராக மாறிடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து இது கூட சேர்த்திடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நெய்லேயே வறுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதனுடைய சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் பால், வெல்லம், அதுக்கப்புறமா பசி பருப்பு இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் வந்துட்டு உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தேங்காய் பால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு கரெக்டான இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்திங்கனாலும் சரி, அதுக்கு 1/2 கப் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு இனிப்பு சரியாக இருக்கும். நம்ம தேங்காய் பால்லையும் இனிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சுவையாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் வந்துட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.